இன்றைக்கு வந்து இந்த வேலை வந்து ஃபுல்லாக முடியுமா? இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்டா, 3 அடி உயர்ந்தாலும் படிவு இருக்காது, பதிஞ்சாலும் படிவு இருக்காது. இப்போ தான் வரேன். இன்றைக்கி சமையல் இல்லாமல் இப்போ வந்துருக்குறேன். இஞ்சால கிடக்கிறதான் பெரிய வேலை. அது மட்டும் இன்றைக்கு விளையாட்டு கணக்கு கிடக்க கொஞ்சம் லேட்டாக வேணா. அப்படி இருந்த என்ன பேசிக்கிறோம் தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். அதாவது வந்து அன்றைய தினம் பூங்கொண்டு வாங்க போகிறோம், அண்டாபுரம் போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாள் நின்றது அங்கே. அண்டாபுரம் தெரிஞ்சு கொழும்பு அங்கேலாம் இருந்தது. அண்டாபுரம் எங்களுக்கு வந்து போகிற அலுவல் இருந்தது, முக்கியமான அலுவல். இப்போ போகும் வழியில் தான் அங்கே வந்து காட்டு அதாச்சும் வந்து அந்த மலை நாட்டு மரங்கள் நிற்கும் வாங்கிட்டு நினைச்சேன். நான் சில இடங்கள் அதை பார்க்க எங்களுக்கு அதில் வீடியோ கூடி காட்ட இல்லாத டைம் ஆகிட்டுது என்று சொன்னால் எங்களுக்கு போனதும் வந்து லேட்டாக போனது. எங்கள்கிட்ட வேறு அலுவலாக போனாங்க, தாமதமான வழியால் ஓகேலாம் போயிட்டுது. இன்றைக்கு வந்து நேற்று இரவு இங்கே வேறு நான் ஒரு மணி இருக்கும். இந்த காலையில் வந்த உடனேயுமே தெரியும் தானே உங்களுக்கு, ஒரு வேலையேண்டா நான் வந்து அதை குயிக்காக முடிக்கணும்ன்றதை நினைக்கிறேன். நான் வரும்பொழுது இவங்களுக்கு அடித்து கொண்டு வந்தேன். விடிய 6 மணிக்கு வேலைக்கு வந்துடணும்னு சொல்லி அதே மாதிரி கொஞ்சம் வேற சுணங்கிட்டேன். நான் அந்த வயர்வல் இப்போ ஒரு இடங்களில் மாறி மாறி தானே வேலை செய்கிறது. அப்போ அங்கே போய் இங்கே சாமான்கள் எடுத்து வேற கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அப்போ லேட் ஆகினாலும் இப்போ தான் வந்து வேலை வந்து செய்ய போகிறோம். அதாவது வந்து எங்களோட வேலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே செய்துட்டு அரையும் குறைவாக நாங்கள் விட்டுட்டோம். எங்களோட தொடர்ச்சியான முடிவு, அதாச்சும் இந்த வேலையின் அமைப்பு எப்படி வரப்போகுதுன்றதை வந்து இன்றைய காணொலியில் உங்களுக்கு வந்து வடிவான முறையில் தெரியும். அதுதான் வந்து இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்குறதாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர வீடியோ சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லிக்கொண்டு, அதை விட முக்கியமாக நாங்கள் வந்து செய்கிற விஷயம் ஃபுல்லாகவே வந்து நல்ல சீப்பாக தான் செய்கிறோம். உண்டு எல்லாத்தையும் வந்து ஆடம்பரமான முறையில் செய்யலையே. காரணம் என்ன சொன்னால், சில பேர் வந்து ஆடம்பரமாகவும் இதை வந்து நாங்கள் சீப்பாக செய்கிறதையும் வடிவாக செய்யணுமென்றதை நினைக்கிறேன். நல்ல எவ்வளோ தூரம் குறைச்சி செய்யலுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் வேறு யாரும் இல்லை. செய்கிறது வந்து எல்லாமே வந்து உறவுகள்லாம் எங்களோட நடிகால் காசுகள் அதுக்கேற்ற மாதிரி குறையத்தான். வெவ்வேறு இடங்களில் போகிறேன்னு சொன்னால் கூட குறையன்னு சொல்லி வரும். ஏன்னா இப்போ கூட குறையன்னு கேட்டாக்கு தான் கொட்டனோட நிற்கிறேன், கூட கேட்டால் கொடுக்குறாக்க. அப்போ அதனடியால் தான் அப்போ அப்படி எல்லாமே வராது. சேர்ந்து நின்று எவ்வளோ தூரம் செய்யலுமோ அவ்வளோ தூரம் செய்வோம். அதாவது வந்து இன்றைக்கு வந்து சொல்லி தான் நிற்கிறேன். இந்த வேலை இரவானாலும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அடுத்த நாள் அடுத்த வேலை துவங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாள் போய்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்த அலுவல், பெரிய அலுவல் எல்லாம் இந்த வீட்டில் பெருசாக நடக்கிறதுக்கு நான் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். பெருசான்னு சொன்னால் என்ன, எங்களை பொறுத்தவரை நாங்கள் கல்யாணம் கட்டி எங்களோட வயசுக்கு வந்து ஒரு இப்படியானதுக்கு அப்புறம் ஒரு பெரியான ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் இதுதானே. அப்போ அதனடியால் அந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ஆசையாக செய்து முடிக்கணும்னு சொல்லி ஓகே, நாங்கள் அப்போ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் என்ன மாதிரின்றது. இப்போ நாங்கள் வந்து வயர்வல் செட் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து இந்த கரண்ட் லைன் கொடுக்குறத பார்ப்போம். சரி, வேற இந்த ரான்சோருக்காக தான் நாங்கள் இப்போ வந்து கரண்ட் வயர் வந்து மாத்திரம் நீளமான வயர் போடுறதுக்காக. இன்றைக்கு வந்து இந்த வேலை வந்து ஃபுல்லாக முடியுமா? ஸ்கூல் தான் தண்ணிக்கு வேற விட்டால் தான் கரண்ட்டு கூட வரும். எல்லா தண்ணியும் கிடக்கு, யோசிக்காத. அதாவது வந்து நாங்கள் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு வந்து மெயின் ட்ரிப்பில் தான் வந்து கொடுக்க வேணும். கொடுத்தா தான் கரண்ட் சரியான முறைக்கு வரும். அதனடியால் தான் இதில் கொடுக்குறோம். ஏன்னா நார்மல் இதில் போடலாது. என்ன நார்மலில் போட்டால் என்ன நடக்கும்? நம்மளோட ரிப் விழுந்து கொண்டே இருக்கு, சடக்கன்னு விழும். ஆஹா, ஒரு லோட் ஆகிடுச்சுன்னா ரிப்பேரிக்கும். சரி, அப்போ இப்போ தான் வந்து வேலைக்கு வந்து இதுவில் இப்போ கொடுத்து ஆரம்பித்து கொண்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். செய்யக்க பாருங்க அப்படின்ட்டு. லைட்டாக இல்லைன்னு அடிச்சுட்டு விட்டால் இதாக இருக்கும்.
கிளிப்பை போட்டுக்கிட்டுறது அப்புறம் வாய்க்க வச்சு நிற்கிறான்னு முடியாது கரண்ட் லைட்டாக போ அது போகாம தான் சொல்கிறேன் இந்த காணி சுற்றி வச்சு போட்டி வைப்பி உங்களுக்கு ஒட்டு இல்லை அப்படியே வண்டி விட்டு நிற்கும் ரைட் 2 ஆணி சும்மா ஓடி விட்டு ரெண்டாணிங்களும் இந்த லோக்ஸில் ரைட் சரி பாருங்க இதா இப்போ வந்து அங்கால வந்து ஆள் அளவு எடுத்து கொண்டு இருக்குது அங்கால அளவு எடுத்து கொண்டிருக்கு இங்கே வந்து பைப்புகள் வந்து வெட்ட போகிறோம் இந்த பைப் தான் வந்து மேல் கோபிசத்துக்கு வரும் இந்த இது பெரிய கல் இது நான் சொன்ன இங்கே தேக்கல் இல்லை அது அங்கே தேக்கல் தேயாது பக்கண்டு கண்ணாடி விட்டுட கழட்டி தரட்ட எல்லாம் சரியா நான் பற்றி இல்லாட்டி கொப்பியில் எழுதுங்கோ பஞ்சாச்சு ஒரு பிளேட்டில் எத்தனை வெட்டலாமாடா சும்மா நோம்பலா வெட்டுறாக்கு என்ன சொல்கிறதுல வெட்டுற பொறுத்து இருக்கு அமர்த்தி வட்டினா உடனே தேய்க்குது நோம்பலா பிடிச்சி வெட்டுவோம்னா வெட்டி கொண்டு எது கூட வட்டி முடியும் அமர்த்தி வெட்டினாலோ இல்லாட்டி வட்டினா டக்கான முடியும் அவள் அமர்த்தி வெட்டும் 80 88 விடுவோம் ஓண்டா வட்டி போட்டு சரி அப்போ நாங்கள் இதை வந்து ஓண்டா வட்டி போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்க எப்படி என்றது என்னது கட்டையா இதோ மட்டம்படி இல்லை 86 ரெண்டு 86 இது 88 வருது 88 ஒன்றே ஆகுது 86 வருது 86 மட்டம்படி மார்க்கு 2 ஒன்றிலே மார்க் பண்ணி விடலாம் 89 எது 68 எது 86 எதுன்னு அப்படி நீளமாக வருது வழியா இல்லை அது சத்தார் பட்டும் ஏன்னா உள்ள வச்சுட்டு எண்பத்தெட்டாம் டேப்பட்டி கொண்டு வரணும் ஆள் நான் கடைக்கு கிடந்து எடுத்து வந்துருக்கலாம் டேப்பட்டி கொண்டு வந்துருக்கலாம் உங்களோட வேலைன்ற உசாருக்கு 3 டேப்பட்டி வேணுமாடா இப்போ தான் வரேன் இன்றைக்கி சமையல் எதுவும் இல்லைன்னா இப்போ வந்துட்டுருக்குறேன் ஓய் ஏன் மோடி ஜனாங்கால செந்துடன் வேலை செய்து கொண்டிருக்கா எங்களை சொன்னால் இப்போ கோபி சமைக்கிறதுக்கு என்ன
ஆஃபீஸை வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா அந்த பில்டிங்கில் அடிக்கிறதுக்கு அது தெரியும் தானே பார்க்கவே. இது என்ன சொல் தருவியா? இதை விட மாட்டேன் உங்களுக்கு, இதை விட ஒரு அடி நீளமா நிக்கணும் இல்லை. ஓ தண்ணி படக்கூடாது, மண் சிவர் கரைஞ்சி ஓடும். இந்த வாரால உங்களுக்கு நீட்டி விட்டா நீங்கள் ஓட போடுவீங்களா? இந்த இப்படி வார இருக்குல்ல, அதெல்லாம் நீட்டி விட தெரியும். நீ எத்தனை அடி வருது? இந்த சிவர் கரைஞ்சி விடக்கூடாது. பின்ன அதுக்கு ஒரு கிரைண்டர் வச்சு அதை விட 4-5 கூட விட்டு பிரச்சனை வேலை கூடினா என்ன இது? ஒரு இடத்தையோ 2 இடத்தையோ வேலை. சின்னப்படி நல்ல திறமை இருக்கு தெரியுமா? இவரும் இப்படித்தான், இவரும் இந்த வயசுல தான் ஒரு கடையை திறந்து செய்தவர். அந்த டேலண்ட் பண்ண டைம் இருக்குது அப்படியே. ஆமாண்ணா மச்சான மாதிரி போனோடா நீங்க அவருக்கு ஒரு தொழில பழகிட்டா, சொந்த தொழில அதோண்டு நின்ற நிலையெல்லாம் பட்டு வருது. இவர் அப்படிதான் குயிக். என்னென்றால் இது எனக்கு ஒரு குறிக்கோள், இப்போ 2-3 மணிக்குள்ள இது கோபி வேலை முடியணுமே. பின்னேரம் இல்லை, அடுத்த வேலை இந்த வேலை வந்து 3 மணிக்குள்ள முடிக்கணும். வேண்டாம் எனக்கு 2 வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சா போகல. என்னென்ன அளவா கத்தி கொண்டு நிற்கிறாடா. ஏன் சொல்லுவா அவன் கிச்சன் வேலை இப்போ தொடங்கிறான். நீ ஏன் பார்த்துருப்பதான வீடியோல எப்போ தொடங்கிறேன் இன்னும் முடிக்கல. இதை கட்டி போட்டு விட்டா சரி, நான் என்ன செய்யறேன்? இப்போ கட்டி முடிச்சா தானே எந்த சமையல் வேலையை தொடங்கலாம். கல்ல வச்சு சமையங்க அப்படி என்னன்னா கிச்சன் அடுப்புடா சமைப்பேன் தானே. இது இப்போ ஒரு நான் கிச்சன் இல்லாத மாதிரி நான் இப்போ கிச்சன் இல்லாதபடியா இது சும்மா கல்ல வச்சு சமைக்கிறதுக்கு கிச்சன் ஏற்கனவே இருக்குது. இது எங்கட ஒரு வித்தியாசமான விருப்பத்துக்காக எங்கட விருப்பத்துக்காக செய்யப்படுது. நல்ல உயரமாகத்தான் பெறும் போட்டேன். ஒரு சில பேசினா தெரியுமா உங்களுக்கு? என்ன கிச்சன் இருக்கு தகுறேன் ஏன் அப்படி இருக்கு சொல்லி கூட ஏன் கிச்சன் இல்லையோ உங்களுக்கு? ஆனால் ஒரு சில அது வந்து அவையில் எங்கட வீட்டை காணல போட இல்லை வந்து கூடுதலாக வந்து எங்கட வீட்டை நின்று மதியம் நின்று பார்த்தா தெரியும் அந்த கிச்சனுக்கு நின்று சமைச்சலாமா இல்லையோன்றதை. மற்றது எனக்கு விருப்பம் என்னென்னா நான் தொடர்ந்து குக்கிங் காணொளி தொடர்ச்சியாக போடணும் வேண்டாம். எங்கட கிச்சனுக்கு வச்சுட்டு எங்களை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து நான் குக்கிங் வீடியோ போடுறதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் அண்டி தான் இது தொடங்கிறதுக்கு காரணம். அவ்வளோ காசு செலவழிச்சு செய்யணும்னு சொல்லிட்டுனா சும்மா சொல்லிட்டு நம்ம வேலைக்கு முடிஞ்சா அவ்வளோ சந்தோஷம். மங்களுக்கு அடுத்தடுத்து அலுவலையில் கிடையாது. நான் பால் காய்ச்சுற மாதிரி முடிச்சு தரீங்களா? முடியும் 1ஆம் தேதி கூடிச்சது. அப்போ 30ஆம் தேதி முடிச்சு தரீங்க. செந்திரன் ஒரு சமையல் ஒன்று இதில் தொடங்கலாம். 1ஆம் தேதி கூடிட்டு இல்லை, நாள் கூடிட்டு உங்களோட வேலை முடிஞ்சிடும். எனக்கு மற்ற வேலை அது இவற்ற கையில் தான் இருக்குது முடிச்சு தர்றது. இது இப்போ 2:30 முடியும். சும்மா இல்லை 2:30 அது முடிஞ்சிடும். இது என்ன 4 கம்பியை கொட்டி போட்டு போடுவாங்க. இப்போ கம்பியை தூக்கி இப்படி மேலே வச்சு போட்டு போட்டு வேலை கத்தி கொண்டு நிற்கிறாள். இன்றைக்கு உங்களுக்கான நான் வழி செஞ்சு போனோம் பாங்கன்னு சொல்லி போட்டு 4 கல்லை தூக்கி வச்சு போட்டு பானையை தூக்கி வச்சு போனோம் சமையல். விஷயம் இல்லாம திறங்க மாட்டேன் தானே. கிடைச்சபடியா உங்களுக்கு கேட்டதெல்லாம் நடக்குதான். அப்படி இருந்து என்ன பேசி குறையாக்க வைக்கிறேன் தெரியுமா? அனுண்ட வீடியோல நானும் இந்த கோபி செவலாம் இது மரத்துல போட ஞாபகம் செலவில்லை. ஆனா நான் ஏன் சொன்னேன் நான் என்ன சொல்றேன் உள்ளதுக்கே செலவை கூட்டிட்டேன். பார்க்க உங்களுக்கு தெரியும் செலவை கூட்டி அப்ப செய்யறத செலவு பார்க்காம தொடங்கினபடியா அதையும் நீட்டாக அப்படியே இதை போட்டு மரத்தை போட்டு செய்யுங்க. செகண்ட் ஐட்டம் எடுத்து செய்யுங்கன்னு சொன்னேன். நான் புதுசாக போட சொல்ல செலவு கூட்டினா என்ன செலவு நான் கூட்டினேன் செலவு கூட்டிட்டு தானே உண்மையில நாங்கள் ஒரு இதோட தான் தொடங்கினாங்களோ ஒரு குறிப்பு. வாடகை செஞ்சிடறேன். இந்த வளைவே நாம் இந்த வளைவு போல வடிவா இருக்கு. சிரிப்பால் நான் என்ன சொன்னேன்னா பாரு
அந்த என்ன சொல்ல குடிசை மாதிரியான கிச்சன் தானே. அப்போ ஒரு செலவை குறைச்சி செய்யும் கொண்டு தான் சொன்னேன் நான். அப்போ இவர் டிசைன் முறையில் அப்படி அந்த செலவை குறைச்சி செய்யறா ஒரு வசதி இருக்கு. இல்லை அந்த கிச்சனுக்கே சமைக்கலாம் என்ற ஒரு செலவும் இல்லையா. ஓ இருக்கிற கிச்சனுக்கே சமைக்கலாம். அப்போ முன்னுக்கு வேற என்ன விளப்பதோட பிடிமா சரியில்லை விழுந்திருந்தாலும் மத்தியானம் இதான் யோசிச்சதுன்னா முன் வாசலில் இருக்கிற கிச்சன் இயற்கை முறையில் செய்யல. ஆனால் பார்வைக்கு பார்த்தா செயற்கை முறையில் தான் போய்கொண்டு இருக்குது. ஆனால் இயற்கையில் தான் முடிவில் வரும். அதுக்கு அந்த கட்டத்துக்கு நான் வேலைக்கு இறங்கிடுவேன் யோசிக்காங்க. அப்படிதான் யோசிப்பேன். இப்போ வந்து வேலை செய்யப்படுறாரு. ஓ இப்போ அமைப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னென்ன செய்யணும்ட்டு. இயற்கையான இது வந்து எப்படி என்றால் அந்த கட்டத்தை நான் செய்வேன். இதை கம்ப்ளீட் பண்ணிக்கல இயற்கை முடிவு வேற வேணும்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்காது. இந்த பாக்ஸ் அந்த கல்லெல்லாம் செங்கல்ல கட்டியிருந்தா போறது தெரியும். பெண்ணும் பாட சிலவை கூட்டோண்டாண்டு இதெல்லாம் கட்டி தரதே பெரிய செங்கல் இங்கே விலை என்ன. ஆனால் அங்கே வன்னி பக்கங்களும் செங்கல் விலை குறைதான். ஆனால் நான் நினைச்சது இப்படி அமைப்பை பார்க்கத்தான் தெரியுது. நல்ல பெருசாக தான் பெறப்போகுது என்ன எந்த சேர்ந்துடுறேன் நல்ல பெருசாக இருக்கும். ஓ ஆனால் உள்ளுக்க சின்ன இப்போ ஆளை கூப்பிட வேண்டியா பிடிச்சி சின்ன நாக்குறாக்கு. சரி அப்போ நாங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க. இப்போ முழுமையாக வந்து வேலை நடக்குது. இங்கே வேலை நடக்குது. அங்கே நான் வேலைக்கு சாப்பாடு இந்த மிரக்கிற சாப்பாடு தந்துடுறேன்னா வெள்ளிக்கிழமை அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆமை கொஞ்சம் வச்சு வைப்பேன் மதியத்துக்கு. நாங்கள் வெள்ளி நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டு நான் மிரக்கிறேன் சமைக்கிறேன் நான் வெள்ளியில். அந்த வாரம் சரி இனிமேல் வேலையில் போயிட்டுக்கு நான் அங்கால சமைக்க போகிறேன். அதை உங்களுக்கு மற்ற காணொலியில் காட்டிக்கொள்வேன். என்ன சமைக்க வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கு மற்றவங்க மச்சம் இதன் ரெண்டா கூடி ஏழாதான் எங்கே வாங்குறேன் இன்றைக்கு நாளைக்கு சமைச்சு வேலையை விட்டுட்டு போயிருக்கணும். இது ஏற்கனவே வேலை ஆக்களை காணையில் குழம்புல அடிச்சு எத்தனை மணிக்கு செய்ய வேண்டிய இரவு செய்ய வேண்டிய இதுல இருந்து 5-6 மச்சம் சாப்பிடணும்டா தொடர்ந்து வாங்க வேலைக்கா. அப்ப என்ன 2 கம்பியூரை போட்டு டோர் ரெண்டு பேரும் வந்து என்னென்னு சொல்கிறது 2 பேரும் வந்து கடை வச்சு வேலை செய்கிறவங்க அப்போ குயிக்காக செய்வாங்க. நாங்கள் சும்மா நோமலாக்கல என்றதுமே 2 பேரும் 3 கட்டர் வச்சு வேலை செய்கிறாங்க. அப்படித்தான் உஷார் நல்லா தான் வருது. அறுகோணமோ இது ஐங்கோணமோ என்னடா இது இது ஒன்றாள் அறுகோணம். அத்தி நல்ல வடிவாத்தான் இருக்கும் பார்க்க. எனக்கு ஒரு கதை கொண்டாடிச்சு தர. சரி முதல் அவனை குழப்ப வேண்டாம். அவன் கணக்கில் நிற்கிறான். இதை முடிக்கட்டும் முதல். இதை முடிய விட்டுட்டு எனக்கு ஒரு கதை கொண்டாடிக்கும். பேனையும் கையுமா நிற்கிறான். இந்த எழுதுற கையை விட்டு வேலையை முடிப்போம். அதான் அடுத்த இடம் வர மாட்டேன். இப்போ முடிச்சிட்டு என்ன அப்புறம் வர மாட்டேன். நான் கதை படிக்கணும். யார் சொன்ன வர மாட்டான்ட்டு. அவன் வேலை முடிச்சா அப்புறம் அவனுக்கு வேலை கிடக்குது. இஞ்சால கிடக்குறதான் பெரிய வேலை. அதை மட்டும் இன்றைக்கு விளையாட்டு கணக்கு கிடக்க கொஞ்சம் லேட்டாக வேணே. ஓ மற்ற இந்த ஃபுல் ரவுண்டில் வளைக்க கொடுக்கணும். இதுண்டு எல்லாம் வளைக்க கொடுக்கணும். மற்றது வந்து கணக்கு வேலை கிடக்கு எல்லாம் வீடியோவில் வரும் பார்த்துருங்க. ஆடே இது வந்து வாட்டர் லெவலோ ஒட்டைக்கு கூரை மாதிரி அடிச்சு போட்டு ஓ தூக்கி இந்த கம்பியில் விட்டு வந்தானே ஓ ஒட்டைக்கெல்லாம் பாட்டில் ஒரு பார்த்து விட்டோம். அதாங்க நான் என்ன அப்படியே சும்மா தூக்கி வச்ச மாதிரி ஒட்டையிலாதானே பாட்டில் பார்த்தா பொறிஞ்சிரும் பேருந்து. பாருங்க இப்போ பைப்பெல்லாம் வந்து நேராக ஃபுல்லாக வச்சு கிடாக்கு. இனி குறுக்க வர பட்டம் எதிரா அது எந்த வார் எந்த பாக்ஸ் வார் இப்போ ஏற்றுக்கு தூக்கி வச்சுக்கிறாரு. டச் பண்ணி தான் கீழே எடுக்கணும். ஆமாம் வட்டம் இல்லை சார். அங்கேயும் மிங்கேயும் போகிற மாதிரி கிடக்கு. அங்கே லூஸ் கனெக்ஷன் கூட்டு
இதான் பைப்பை ஒட்டி விட அந்த கம்பியோட ஒட்டி இது எங்களை விட கரண்ட் கொஞ்சம் வெயில் கூட இல்லை கூட இல்லை அப்போ கொஞ்சம் குயிக்காக தான் பேர் ம் ரெண்டும் கனெக்ட் பண்ணி கிடக்கு உள்ளுக்கு ஒன்று கிடக்கு சின்ன ஒன்று ஹெக்டோமீட்டர் பாய்க்குனாங்க ஏத்துல ட்ரெக் பண்ணி விடுங்க இல்லை அது பிறகு ஓடி ஓடி அடிப்போம் மடி உள்ளுக்க உங்களுக்கு இது காணாது நினைக்கிறேன் வயர் நீளம் இப்போ புல்லா அப்படி ஓடத்தானே வேணுமே சார் யார் சந்திரன் புல்லா ஓடத்தானே வேணும் மேலே இது மேலே ஃபுல்லாக தைக்கத்தானே வேணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இது அந்த ஒட்டுறது அப்படி என்னென்னு சொல்கிறது ரீப்பை வட்டி அந்த மூளை ஒவ்வொன்றும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் வெட்டி கிடக்குதா ஓகே இல்லை இல்லை பிள்ளைங்களா அது இங்கே வரும் இதை மாற்றணும் கத்தார் மாறணும் அந்த ரீப்பையில் நாங்கள் வந்து கலந்தடிச்சு இதாக போடுவோமே இது என்ன வெட்டுறா சத்தார் வெட்டு யார் சுத்தம் பண்ணாது உங்களை தூக்கி போடுறது ஆ தேங்காயோ அம்மாடு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெட்டுற அது வந்து சத்தார் பிழைச்சிட்டு மாறுபட்டு அது காத்தோட்டத்துக்கு மாறிட்டு இதான் அந்த சத்தார் வெட்டை காட்டுறாருக்கா இதான் சத்தார் வெட்டு இந்த பெட்டை ஒவ்வொன்றும் வந்து அப்படியே ஒவ்வொன்றோடையும் வந்து ஜாயிண்டாக பொருந்த வேணும் இந்த பொருந்துற இடம் வந்து இதேமாதிரி இப்படி பொருந்த வேணும் இதுக்குள்ள பொருந்தினா நறுக்கா இருக்கணும் யார் வேலை செஞ்சேன்டா ரெண்டு பேரையும் காட்டணும் பொருந்தேன்னு சொல்லுவீங்க பொருந்தேன்னு சொன்னால் பேர் தலைவலாக காட்டும் அதான் மிஷினை குதிச்சாடு இந்த கீழ் அமைப்பு பாருங்க இப்போ இப்படி இருக்கணுந்தா இப்படிதான் வருது ஒரு காட்ட முடியாத கோணத்தில் வருது அலங்கோலம் ஒன்று சொல்லலாது அறுகோணத்தில் காட்டப்படுது என்னது சார் ஒட்டுறாரு இப்போ பிரட்டல் இல்லை அவர் பிடிச்சிருக்கிறார் பிரட்டல் இல்லாமல் பிடிப்பேன் இல்லை ஆமாம் நாங்கள் இதை வந்து ஒரு மூலையாக ஒட்டி கொண்டுறவே கொஞ்சம் நேரம் செல்லும் பாருங்க அப்படியே பாருங்கோ இப்போ 4 மூலையும் வந்து ஒட்டி போட்டு இப்போ இது என்னடா இது பலப்படுத்த போகிறோம் இப்போ வந்து பலப்படுத்த போகிறோம் பலப்படுத்துகிறேன்டா என்னென்னு நினைப்பீங்க இப்போ உங்களுக்கு நான் கவுட்டு தான் காட்டணும் வேண்டும் ஆகிட்டு சார் பலப்படுத்துறது அது வந்து ஜாயிண்ட் போடுறது ஏன்னா எனக்கே தெரியல அப்படித்தான் சரி
பலமா நிற்கும் பிரியாது. இந்த பாருங்க வடிவேப்பில் எப்படி பார்க்க உங்களுக்கு விளங்கும் இந்த செட்டப் எப்படி வந்திருக்கண்டு. இந்த முழுமையான அமைப்பு இப்போ இப்படித்தான் உங்களுக்கு இதில் தெரியும் எப்படி இருக்கண்டு. இது இன்னும் போக போக வேறு லெவலுக்கு மாறும். பொறுத்திருந்து பாருங்க, ஸ்டிக் பண்ணால் பாருங்க வீடியோ எப்படி இருக்கண்ட அமைப்பு. சரி இந்தா பாருங்க மேல் இது வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒட்டியாச்சுண்டா. எல்லாம் தைக்கலாம் கிடக்குது. நீங்களும் முறுக்க வரணும் கட்டுறதுக்கு. ஏன் இதில் இறக்கி வச்சுட்டு தான் அந்த பூம்படிக்கும். அப்படி அப்போ வீடியோ எடுக்கிறது வீடியோ சர்மி சத்தம் கூப்பிடும். அவள் சமைக்கிறா. அப்புறம் நீங்கள் அழுவியல் சாப்பாடு தெரியல லேட் ஆகிட்டேன்ட்டு. ம் அது அப்படி இவனுக்காக பெறப்போகுது. நீங்கள் அந்த அதில் வச்சு விடலாம் பேசாமல். அந்த டேபிள் இருக்கு. இன்னொரு ஸ்டாண்டை வச்சு தான் இப்போ வரணும். அதை இதில் வைத்து அதை தைக்கி போடுனாங்க. அப்புறம் பாட ஒழுங்கு நாங்கள் ஒன்று பாரன் நான் பாரன் நீங்கள் யோசிக்காதீங்க. ஓ சப்போர்ட் கொடுத்து கிடக்கு. அந்த துணும் அந்த கடைசியாக கை வச்சாப்பா சொல்லுது காவல் எடுக்க போகிறேன். எந்த வளர்த்தாலே ஏற்றி போட்டு ஏய் பலத்தம்மா அப்படி அப்படியே கொண்டு வைப்போம். அப்படியே அது ஒரு மார்க் பண்ணுங்க. அதில் இந்த மார்க் இல்லையே இந்த பக்கத்துக்கு மட்டும் ஒரு மார்க் பண்ணும். இதுக்கு ஒரு மார்க், அந்த தூணுக்கு ஒரு மார்க். இது விடுங்க கை விடுங்க. இது விட்டுட்டு மார்க் பண்ணுங்க. இது வேற இல்லாமல் இது அம்பட்டுண்ணா. இப்போ நீங்கள் வந்து கிரைண்டரால் போட்டுருவோம். கட் பண்ணிட்டு அனுப்பிடுங்க. உள்படத்தால் என்ன வச்சு இந்த தூணுக்கு டைப் பண்ணுங்க. உள்படத்தால் என்ன வச்சு கட்டில் காயம் பெறாமல் வாடிவா சும்மா வேணா. இந்த லைட் வந்து இந்த லைட் இங்கே வந்தால் சரி. பெயிண்ட் அடித்த மாதிரி இது என்ன செய்ய இதில் வச்சு கூப்படிக்கும். அங்கே வாங்க அந்த மூளை எந்த வளர்த்தால இது கொண்டு வைப்பேன். இல்லை படியா தள்ளி கொண்டு போவோம். நான் எப்படி அந்த ஆகிட்டு போயிட்டு அதை போய் வச்சா அதுக்கு எதுக்குள்ள இல்லை போகுது. இப்போ இந்த வளர்த்தா உயர்த்தி அதுக்குள்ள கொடுங்க. அப்படி எல்லாம் ஒரே அளவு தான். வெளியில் போவோம். வெளியில் போவோம். எல்லாம் ஒரே அளவு தான். அங்கே போன வைக்க வேண்டாம். நீ செஞ்சான்ற போய் அரே ஏற்றுறா இது அங்கே இது பார்த்தீங்களோ இல்லை இங்கே வா. இப்போ அந்த மூலையை எப்படி தள்ளு இப்படி இல்லை ராய் இப்போ தண்டாங்க அங்கே அங்கே தென்னையா என்ன இது பட்டு முடியாத சாப்பிடாதா இங்கே வெயிட்டா ஒரு வார் பட்டி விடுவோம் வந்து இது பட்டை தேவை இல்லை. இது நீங்கள் என்ன செய்யணும் இருக்கு வழி வெட்டி விட இல்லை இல்லை இதே பாருண்ணே இது ஒரு கப்புள்ள அதாவது கடத்துவோம் பாரு கடத்துவோம். முளப்பம் இப்படி எப்படி வேண்டாம். மாநாண்ட வயசு சைடில் ஏற்றணும். இது இப்படி வேண்டாம். ஏடி பைப்பில் நடக்குது கல்லி இல்லை இந்த கிளால் ஏற்றினா அப்படி இந்த நேர்பட்டு கொண்டு விடங்க ஏற்றினா இதுக்கே எப்படின்னா இல்லை பூரே ஏற்றினா அப்படி ஊர் ஏற்றி கட்டாந்து போகுது. கொண்டு வந்து சரியா ஏற்றி போட்டு இந்த வழியால் உண்டு இல்லை தானே நேர்பாட்டில் ஒன்று சரியா அப்படி கொண்டு வா. இந்த பெப்புக்கான அதுக்கான ரகம் கை மாட்டேங்க அந்த பெப்பை இது வச்சு நான் சொன்னது அந்த பேப்பர் போயிருக்கேன். ரைட் இப்படி இருக்குதுப்பா. இப்படி கட்டி மேலே போகும். இப்போ எப்படி வரப்போங்க
அறுகோணம் சிக்கல் பறிச்சாலும் அறுகோணம் இப்படிதான் நிற்கும் வந்து மண்டையில் கறி இருக்குது. இந்த பாடம் அதுக்கு இதை பாருங்க கோ மாக்கிங்க மாக்கிங்க கையை விட்டுறாங்க வேண்டு பேருந்து சுற்றி கொண்டான் இருக்கணும் மாக்கிங்க இங்கே மாக்கிங்கிட்டு இதான் பார்த்து பூக்கண்டு ஓ நீ கேட்ட அது இதை விட்டுட்டு அது பூக்கண்டு விடு இதை விடு இங்கே இதான் இந்த மூளை விட்டு இதான் அதான் பார்த்து தென்னோட வை சைட்டை வெட்டுவோமா யோசிக்காங்க இல்லை வெட்டுவோம் இந்த கூரையை வந்த இது சென்டர் டேப்பு தான் டேப்படுங்க சென்டர் அது சென்டர் பிரிக்க போகிறோம் இதை நான் உயரம் பார்க்குறேன் 6 வரணும் பிரிக்க இல்லை தான் 6 மக்கள் வரணும் சரியா 3 அடி டே ஓடு கண்டா கொஞ்சம் பொறவு கூட ரெண்டத்தான் படிவாக இருக்குமா இவ்வளோ காண இந்த வையும் ஒரு மூளைக்கு வையும் இவ்வளோ காணும் பொறவு பாரு வடிவேற்றுறது முழங் இது காணும் போல ஓகே இருக்கு முள்ளோட அங்கே பையன் நிலத்துலேருந்து 3 அடி ரெண்டேக்கா அது இதல்லோ மொத்தமாக அது இதில் இருந்து 7 அடி நிற்கிது 3 அடி ஏற்றுக்கணும் 10 அடி மட்டத்துக்கு 10 அடி நிற்கிது மொத்தமாக சரி கீழேருந்து அங்கே பார்த்தா 10 அடி நிற்கிது இல்லாடி உயர்த்துறது உயர்த்தினாங்க இல்லை உயர்த்தினா எப்படி வரும் 4 அடியில் எப்படி வரும் 4 அடியில் எப்படி இது 3 சரி விட 3 அடி சரியா இந்த இங்கே இதான் இந்த உயரமா பொறிவு ஓகே இருக்குமா இல்லை பொறிவு போகும் ஆ பொறிவு காணும் மூலத்தலை கண்ணி படி வரும் சரியா இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்டா 3 அடி உயர்ந்தாலும் படிவு இருக்காது பதிஞ்சாலும் படிவு இருக்காது இது சரியா 3 அடி நிற்கும் 3 அடி ஓகே இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் மேலே தூக்கி அமர்த்துங்க அமர்த்தாவே அடே 3 அடி விடுங்க 3 அடியோ இதான் இப்படி தான் பேர் பொறிவு பாருங்க ஓ இந்த பொறிவில் 3 நான் சொன்ன மாதிரி 4 அடி தான் கணக்காக இருக்கும் போல கிடக்கு 4 அடி வைங்க இருக்கா 4 அடினா பண்ணி பாருங்க இது வேற இந்த பாரு இப்படி தான் நிற்கும் சும்மா அது சரி சொல்கிறேன் இது 4 அடி அது நல்லா இருக்கும் இது என்ன ஓடுக்கு பொறிவு தாண்டா வடிவு அதுக்காண்டி யாக பொறிவும் இல்லாமல் இப்போ இப்படி ஆ 3 அடி ஓ இது ஓகே இருக்கும் இது கணக்காக இருக்கும் ஆ பட் இந்த பாக்ஸ் வாரம் கிடக்கு தானே அதையும் பார்க்கணும் சும்மா இல்லை சரி அப்போ 3 அடி விடும் எத்தனை கல் வேணும் ஜாட்டில் வேண்டுடும் கல் இல்லைடா கட்டை ஏதாச்சும் வைக்கல இல்லாட்டி பாருங்க இது இந்த தூக்கி ஏற்றி வச்சு ஒட்டுறக்கா வந்து இதில் ஒரு துண்டு
4 துண்டு தேவை, அதனடியால் வெட்டுறோம். காலை வந்து ஏற்றி வச்சுட்டு ஒட்டுறது 4 வேணும். சரி ஒட்டைக்க பாப். சரி பாருங்கோ, இந்த இதுக்கு தான் அந்த கால் வந்து ஒவ்வொன்றும் செட்டப் பண்ணி வச்சு கிடக்கு. உயர்த்தி சும்மா நிற்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த கால் வச்சு கிடக்கு. அப்படியே 4 மூளைக்கும் வந்து வேணும். 4 மூளை 6 மூலையில் வருது. நான் 4 மூளை தான் கொடுக்க போகிறோம். வா இப்போ தூக்க வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிங்க அப்படின்றது. அப்படியே ஒட்டி போட்டு நீ மேலே அப்படியே வந்து ஒரு கூரை ஏற்றுற மாதிரி செய்கிறது. அப்படியே வாசலுக்கு வச்சு செய்கிறோம். இப்போ மோட்டர் சைக்கிள் எடுக்க இப்போ டக்குன்னு முடிக்கலாம் தானே. இப்போ ஒட்டுங்க இல்லாட்டி நைஸாக கொஞ்சம் தூக்கி அங்கே இறக்கி போட்டு மோட்டர் சைக்கிளை வெளியில் எடுத்துட்டு தூக்கி இறக்கி போட்டு மோட்டர் சைக்கிள் வேண்டாம். இவ்வளோ ஸ்கூலுக்கு ஏற்ற போகணும் அப்போ சிக்கல். ஓகே இப்போ பாருங்கோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்படி வந்து நிற்கிது பாருங்க. டைப் பண்ணிக்கிறாங்க. இனித்தான் வந்து அப்படியே மேலே போட்டு ஒட்ட வேணும். பார்ப்போம். தூக்கி வைப்ப மாடி இருக்கா என்னது? ஓ அப்போ சரிங்க. ஓகே சென்டரை குறிக்க போகிறீங்க. டேப்படி காணாதையா? उदय सेंटर வந்து சென்டர் பண்ணப்படுது. தூக்குண்டு தான் இனிமேல் தூக்குண்டு மாதிரி கையாலே பார்ப்பேன். ஏன்னா தூக்குண்டு இல்லாமலே கண்ணாலையும் கையாலையும் பார்ப்பேன்றேன். கண்ணை பாருங்க, அந்த சென்டர்லாம் நிற்கும்.
சரி நான் குறுக்கோட்டைக்கு பாருங்க இது நீ ஒவ்வொன்றுமே வந்து இப்படி ஒரு அளவில் தான் வரும் ஒரு செந்துர மூளைக்கு மூலையே வரும் மூளைக்கு மூலாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் முக்கியமா ஏண்டா அங்கே வர மண்சி வேற ஓ மண்சி வேற ஒரு பார்த்து விடுங்க ஒரு அடி ரெண்டோ இல்லை ஓகே 9 அடி 9 18 ஒரு வாரம் 2 ஆகும் ஒரு வாரம் 2 வேண்டாம் மிஞ்சம் என்ன கழிவு தானே வேறும் அது துண்டு நாங்கள் எடுக்கவே நான் எடுக்கலானே கழிவு தானே வேறும் 4 ஓடுதான் இருக்கு 2 இந்த இதுக்கு மட்டும் தானே இவ்வளோ கூட வரும் அதுக்கு என்ன இது உங்களுக்கு எங்கள் துண்டு அதே கூறான எல்லாம் மூளை